பைக்கில் போயிட்டு இருக்கும்போது இன்னொரு 2 வீலர் வந்து இடிச்சிட்டாங்க. கரெக்டாக ப்ரெக்னென்ட் 6 மாதம் பாப்பா வந்து எந்த அளவுக்கு வந்து நம்ம வளர்க்கணும் அப்படின்றது அவங்களுக்கு வந்து ஒரு பெரிய கனவு இருந்தது. டாக்டர் கேட்குறாரு உங்கள் ஹஸ்பண்ட் பேர் என்ன சொல்லுங்கன்றாங்க. அவங்க சொல்ல ட்ரை பண்ணுறாங்க, அவங்களால சொல்ல முடியல. டாக்டர் வேற ஒரு பேர் சொன்னோன்னே இல்லைன்னு சொல்லி வேகமாக தலையாட்டினாங்க. அவ்வளோதான். அதுக்கப்புறம் வந்து அவங்க வந்து மயக்கத்துக்கு போயிட்டாங்க. இன்னைக்கு ஜனவரி 18, 2021 அதுதான் அவங்க கடைசியாக பேசுது. ஒரே ஒரு நாள் தான் வீட்டில் இருந்தாங்க. ஒரு மாதிரி வித்தியாசமா சத்தம் கொடுக்க ஆரம்பிச்சாங்க. நீங்க உடனே ஐசியூ இருக்கிற ஹாஸ்பிட்டலாக கூப்பிட்டு போயிடுங்க, சுத்தமா ட்ரீட்மெண்ட் வந்து ஃபண்ட் எதுவுமே கையில் அமௌண்ட் கிடையாது, வெளியில யாருக்கிட்டையும் வாங்க முடியும், சாப்பிட முடியாது, அவங்களால முழுங்க முடியாது. அதனால ஃபர்ஸ்ட் வந்து ரைஸ் டியூப் போட்டிருந்தோம், மூக்கொலியர் டியூப் போட்டிருந்தோம். வாமிட் வந்தவொடனே தான் அந்த லங் அப்சஸ் அதெல்லாம் ஆனவுடனே அந்த டியூப் இதுக்கப்புறம் இருக்கிறதும் வந்து நல்லதில்லை அப்படின்னு சொல்லிட்டு தான் வயிற்றுல அவங்களுக்கு ஓப்பன் பண்ணி பெக் டியூப் போட்டுட்டாங்க. இப்போ ஸ்ட்ரைட்டாக இந்த டியூப் வழியாக தான் அவங்களுக்கு வந்து சாப்பாடு. நிறைய பேர் வந்து நிறைய நெகட்டிவாக என்கிட்ட பேசுவாங்க. நான் பேசுகிறவங்க கிட்டலாம் நான் ஒரே வார்த்தை தான் கேட்பேன். ஏன்னா இந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில் இருந்தால் கார்த்திகா விட்டுட்டு போக மாட்டாங்கல்ல. அப்போ வந்து என்ன எதுக்கு அந்த மாதிரி ஒரு வார்த்தை கேட்குறீங்க? எனக்கு இப்பயே அழை வருது சார். ஆனால் நான் அந்த அழையை கண்ட்ரோல் பண்ணி தான் சார் உங்ககிட்ட நான் பேசுகிறேன். இப்போ ஒரு பையனுக்கு வந்துட்டு ஒரு மனைவி இல்லைன்னா இன்னொரு மனைவி கிடைப்பா சார். ஆனால் ஒரு குழந்தைக்கு இன்னொரு தாய் கிடைக்க மாட்டேன். அந்த குழந்தைக்காக அவங்க சீக்கிரம் அடிச்சு சொல்லம்மா எல்லாம் உன்னுள்ளே அதை தேடு கண்ணம்மா. வணக்கம். என் பேர் கோபினா, என் மனைவி பேர் கார்த்திகா. எங்களுக்கு வந்து லிதர்ஷனான்னு சொல்லி 2 வயசு பெண் குழந்தை இருக்கு. ஜனவரி 9, 2021 மதியம் வந்து ஒரு 2-2:30 மணி இருக்கும். அந்த டைம்ல வந்து நானும் என் ஒய்ஃபை வந்து பைக்ல போயிட்டு இருக்கும்போது இன்னொரு 2 வீலர் வந்து இடிச்சிட்டாங்க. இடிச்சவொடனே 2 பேரும் கீழே விழுந்துட்டோம். கீழே விழுந்தவொடனே அவங்க வந்து ஒரு அன்கான்ஷியஸ்க்கு போயிட்டாங்க. விழுந்த உடனே போயிட்டாங்க. கீழே விழுந்த அதிர்ச்சியில் ஆனால் உள்ளுக்குள்ளே வந்து இன்டர்னல் பிரெயின் இன்ஜுரி அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. அதுக்கப்புறம் இன்னும் இதாக சொன்னால் டிஃப்யூஸ் ஆக்சனல் இன்ஜுரி அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. எங்களுக்கு எப்படி இருக்குன்னு சொல்ல முடியாது. பட் ஆனால் சர்ஜரி பண்ணுற அளவுக்குலாம் எதுவும் கிடையாது, அவங்க நேச்சுரலாக தான் ரெக்கவர் ஆகணும் அப்படின்ற மாதிரி தான் எங்களுக்கு இனிஷியலாக சொன்னாங்க. ஒரு 3 நாள் கழிச்சு சார் நீங்கள் இப்போ அவங்க கொஞ்சம் ஸ்டேபிளாக தான் இருக்காங்க, நீங்கள் டிஸ்சார்ஜ் பண்ணிக்கோங்கன்னு சொல்லிட்டு ஜனவரி 13 வந்து எங்களை ஹாஸ்பிட்டல்லேருந்து டிஸ்சார்ஜ் பண்ணிட்டாங்க காட்டாங்குளத்தூரில். என் ஒய்ஃபோட வீடு வந்து இங்கே பெரம்பூரில் இருக்குது. நான் அவங்கள கூப்பிட்டுட்டு இங்கே வந்துட்டேன். ஏன்னா இங்கே கொஞ்சம் வந்திருந்தாங்கன்னா ரெஸ்ட் எடுக்கிறதுக்கு எல்லாமே இது ஈஸியாக இருக்கும் அப்படின்ற மாதிரி நான் இங்கே கூப்பிட்டு வந்து ஒரே ஒரு நாள் தான் வீட்டில் இருந்தாங்க. 15ஆம் தேதி சாயந்தரம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி வித்தியாசமாக சத்தம் கொடுக்க ஆரம்பித்தாங்க. அவங்கள அறியாமலே சத்தம் போட ஆரம்பித்தாங்க. அதுக்கப்புறம் கை கால் எல்லாமே வந்து ரொம்ப ஒரு மாதிரி ஸ்டிஃப் ஆகிட்டு பல்லுலாம் கடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. கடிக்க ஆரம்பித்தோடனே நாங்கள் இங்கே பெரம்பூரில் பக்கத்தில் ஒரு ஹாஸ்பிட்டல் கூப்பிட்டு போனோம். அவங்க பார்த்தோடனே நீங்கள் உடனே ஐசியூ இருக்கிற ஹாஸ்பிட்டலாக கூப்பிட்டு போயிடுங்க, இங்கே எங்களால் பார்க்க முடியாது அப்படின்னு சொன்னாங்க. உடனே நாங்கள் வடபழனி ஹாஸ்பிட்டலில் அங்கே கூப்பிட்டு போய் பார்த்த உடனே அவங்க பிளட் டெஸ்ட்லாம் எடுத்து பார்த்ததும் வந்து அவங்களுக்கு சோடியம் வந்து ஃபுல்லாகவே குறைஞ்சிருச்சு. உப்பு சக்தி குறைஞ்சதுனால அவங்களுக்கு வந்து பெரிய லெவலில் வந்து ஃபிட்ஸ் வந்துருச்சு. ஸோ அதனால தான் அவங்க இந்த மாதிரி இருக்காங்க அப்படின்ற மாதிரி எங்களுக்கு ஒரு இனிஷியல் அப்டேட் மாதிரி கொடுத்துட்டு உடனே இப்போது வந்து ஐசியூக்கு ஷிஃப்ட் பண்ணி தான் பார்க்கணும், நம்மளால் வந்து நார்மல் வார்டில் பார்க்க முடியாது, குறைஞ்சது ஒரு 5 நாளாவது ஐசியூவில் இருக்கிற மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு உடனே ஐசியூக்கு ஷிஃப்ட் பண்ணிட்டாங்க. கரெக்டாக ஜனவரி 18 ஈவினிங் ஒரு 4:30 மணி போல் இருக்கும். உடனே என்னை டாக்டர் வந்து கூப்பிட்டு நாங்கள் போய் நிற்கிறோம். அவங்களால சுத்தமாக பேசவே முடியல. அப்பவும் திரும்பவும் வந்து அவங்களுக்கு ஒரு ஃபிட்ஸ் மாதிரி வந்திருக்குன்னு சொன்னார் டாக்டர். உடனே வந்து டெஸ்ட் எல்லாமே எடுத்து பார்க்கணுங்க, இதுக்கு மேலே நம்ம இந்த சோடியம் மட்டுமே வச்சு பார்க்க முடியாது, மூளை நரம்பில் இருக்கிற அந்த முதுகுநீர் தண்டு எல்லாம் டெஸ்ட் எடுத்து பார்த்துட்டு நம்ம என்ன இருக்குன்னு அதுக்கேற்ற மாதிரி ட்ரீட்மெண்ட் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 4:30 மணி வரைக்கும் அவங்கள சுத்தமாக பேசவே முடியல. டாக்டர் கேட்குறாரு உங்கள் ஹஸ்பண்ட் பேர் என்ன சொல்லுங்கன்றாங்க. அவங்க சொல்ல ட்ரை பண்ணுறாங்க, அவங்களால சொல்ல முடியல. டாக்டர் வேற ஒரு பேர் சொன்னோன்னே இல்லைன்னு சொல்லி வேகமாக தலையாட்டினாங்க. அவ்வளோதான். அதுக்கப்புறம் வந்து அவங்க வந்து மயக்கத்துக்கு போயிட்டாங்க. அதுக்கப்புறம் அன்னைக்கு ஜனவரி 18, 2021 அதுதான் அவங்க கடைசியாக பேசினது. அதுக்கப்புறம் அவங்களால வந்து சுத்தமாக அன்கான்ஷியஸ்க்கே போயிட்டாங்க அவங்க. அதுக்கப்புறம் டாக்டர் வந்து டெஸ்ட் எடுத்து பார்த்துட்டு எம்ஆர்ஐ பார்த்துட்டு இது வந்து நீங்கள் மனசை திடப்படுத்திக்கோங்க, பிரெயினில் வந்து ஒரு ஹெவியான இன்ஜுரி மாதிரி இருக்குது, அது 10ல் ஒரு 7 பேருக்கு வந்து குணமாக மாட்டாங்க, 3 பேர் வந்து ரேர் கேஸ் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ஆனால் ஒரே ஒரு நல்ல விஷயம் என்னன்னா இவங்களுக்கு ஏஜ் இருக்குது, 30 வயசு தான் ஆகுதுன்னும் போது வந்து இதுலேருந்து ரெக்கவரிக்கு வந்து பாசிபிலிட்டி இருக்குது. ஆனால் எப்போ சரியாகும்னு சொல்லிட்டு எங்களால் வந்து ஒரு டைம் சொல்ல முடியாது. ஒரு வருஷத்தில் சரியாகலாம், 2 வருஷம் சரியாகலாம், ஏன் ஒரு சிலர் 5 வருஷம் கூட சரியாகலாம். ஆனால் அவங்களுக்கு வந்து லாங் டேர்ம் சப்போர்ட்டிவ் கேர் வந்து தேவைப்படும். வயசு இருக்கிறதுனால நம்ம ட்ரீட்மெண்ட் கொடுக்கலாம்,
அப்படின்றது மட்டும் சொன்னாங்க. நான் டாக்டர் கிட்ட சொன்னேன், சார் நீங்கள் ட்ரீட்மெண்ட் கொடுங்க, நாங்கள் பார்த்துக்குறோம். அந்த தைரியத்தில் நானும் வந்து சொல்லிட்டேன். சொன்னதுக்கப்புறம் வந்து அன்னைக்கு நைட்டே வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு திரும்ப ஒரு அன்கான்ஷியஸில் இருக்கும்போது இன்னொரு ஃபிட்ஸ் வந்து அவங்களுக்கு வந்துட்டு ஃபுல்லாக சேச்சுரேஷன் எல்லாமே ட்ராப் ஆகிட்டு வென்டிலேஷன் வைக்கிற மாதிரி ஆயிடுச்சு அவங்களுக்கு. சுத்தமாக அதுக்கப்புறம் வந்து அவங்களுக்கு வந்து நம்ம வந்து ஏதாவது பெயின் கொடுத்தா கூட அவங்களுக்கு வந்து தெரியாத நிலைமைக்கு அந்த அளவுக்கு வந்து ஃபிட்ஸ் வந்து அவங்களுக்கு வந்து பிரெயின் வந்து ரொம்ப அஃபெக்ட் பண்ணிடுச்சு அப்படின்ற மாதிரி டாக்டர் சொன்னாங்க. இருந்தாலும் நம்ம மெடிசின் கண்டினியூஸாக கொடுத்துட்டு இருப்போம், நம்ம அவங்க வெளியில் வரத்துக்கு நம்ம கொஞ்சம் டைம் கொடுக்கலாம் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. 11 நாள் வந்து ஃபுல்லாக வென்டிலேஷன்லேயே தான் வச்சுருந்தாங்க, ஃபுல் ஆக்சிஜன் சப்போர்ட்டில் எல்லாமே தான் இருந்தாங்க. அதுக்கப்புறம் டாக்டர் சொன்னார், இதுக்கு மேலே வந்து வென்டிலேஷன் வாய்க்குள்ள டியூப் இருந்ததுன்னா அவங்களுக்கு லங் அஃபெக்ட் ஆகிடும், அதனால ட்ரக்கியாஸ்டமி பண்ணி ஆகணும் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. சரி, நாங்கள் உடனே ட்ரக்கியாஸ்டமி பண்ணிட்டோம். மெடிசின் கொடுத்தாங்க, அந்த எல்லாமே ஸ்டாப் பண்ணிட்டாங்க. ஸ்டாப் பண்ணிட்டோடனே கரெக்டாக ஒரு 12 நாள் கழித்து வந்துட்டு பெயின் கொடுத்தா ரொம்ப லைட்டாக கையை மட்டும் அசைக்க ஆரம்பித்தாங்க. ஆனால் வந்து ஆக்சிஜன் சப்போர்ட் இல்லாமல் அவங்களால இருக்க முடியல. அப்படியே வந்து ஒரு 2 மாதம் போயிடுச்சு. கரெக்டாக வந்து மார்ச் 3 இருக்கும் 2021. அப்போ தான் வந்து அவங்க கண்ணை திறந்தே பார்த்தாங்க. கண்ணை திறந்தவொடனே வந்து நார்மலாக இவ்வளோ நாள் இருந்துட்டு குணமாயிட்டாங்க அப்படின்னு ஒரு சந்தோஷத்தில் நாங்கள் டாக்டரை கூப்பிட்டு கேட்கும்போது டாக்டர் வந்து அசஸ் பண்ணிட்டு சொன்னார், அவங்களுக்கு வந்து டால் சை மாதிரி இருக்குது. அதாவது வந்து கண்ணு வந்து நம்ம ஒரு ரைட் சைடில் திருப்பினோம்னா அவங்களோட பார்வை வந்து லெஃப்ட் சைடில் போகணும். ஆனால் அந்த மாதிரிலாம் போகலை, அவங்க ரெக்கவர் ஆகலை, ஃபுல்லாக வெஜிடேட்டிவ் ஸ்டேட்டில் தான் இருக்காங்க. இது வந்து ஒரு கோமா மாதிரி தான் நம்ம சொல்ல முடியும், அன்கான்ஷியஸ் தான், அவங்களுக்கு சுயநினைவு எதுவுமே கிடையாது அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. இது எப்போ சரியாகுன்றதும் நம்மளால சொல்ல முடியாது. எவ்வளோ மெடிசின் போட்டாலும் அந்த சோடியம்ன்றது வந்து அவங்களுக்கு வந்து நிற்கல. அந்த வந்து உப்பு சக்தி வந்து குறைஞ்சிட்டே தான் இருந்தது. ஒரு நாளைக்கு வந்து உப்பு வந்து அவங்களுக்கு சேர்க்க ஆரம்பிக்கல அப்படின்னா ஃபுல்லாகவே அவங்க டவுன் ஆகிடுவாங்க. திரும்பவும் வந்து அவங்களுக்கு ஃபிக்ஸ் வர ஆரம்பிச்சிருச்சு. கரெக்டாக ப்ரெக்னென்ட் 6 மாதம் அந்த டெலிவரி ஆகிட்டு 6 மாதம் டைமில் தான் இந்த ஆக்சிடென்ட் நடந்துச்சு. இப்போ போஸ்ட் ப்ரெக்னன்சின்னும் போது வந்து அந்த ஆக்சிடென்ட்னால அவங்களோட இம்யூன் லெவல்லாம் வந்து கம்மியாக இருக்கும், அதனால இது இல்லை அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அது ரிலேட்டடாக ட்ரீட்மெண்ட்லாம் கொடுத்து பார்த்தாங்க. ஆனால் எதுவுமே வந்து ஆரம்பத்தில் அவங்களுக்கு இனிஷியலாக ட்ரீட்மெண்ட்டை எடுத்துக்கல. அவங்க மெடிசின் போடுவாங்க, நம்ம சப்போர்ட் கொடுப்போம், அதே இதில் தான் அவங்களுக்கு கொஞ்சம் ட்ரீட்மெண்ட் கண்டினியூ ஆகிட்டு தான் இருந்தது. மே மந்த் வந்துட்டு டாக்டர் சொன்னார், ஹாஸ்பிட்டலே இருக்கிறதுனால கூட அவங்களுக்கு இந்த மாதிரி இருக்கலாம், நீங்கள் வீட்டுக்கு கூப்பிட்டு போயிட்டு வீட்டில் வந்து ஒரு நர்ஸ் அப்பாயின்ட் பண்ணிவிட்டு 24 மணி நேரம் அவங்க கூட இருக்கட்டும், அவங்க நர்ஸு சப்போர்ட்டிவ் கேர் வச்சுட்டு ஹாஸ்பிட்டலோடைய கைடன்ஸில் நீங்கள் வந்து வீட்டில் இருந்தே பாருங்கள், வீட்டில் போனால் கூட அந்த நினைவுகள் வந்து அவங்களுக்கு வந்து திரும்பலாம் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. டாக்டர் வந்து பார்த்தாரு, வீடியோவில் பார்த்துட்டு மேபி அவங்களுக்கு வந்து ஒரு வித்தியாசமே தெரியல, நம்ம அடுத்தது வந்து ஃபிசியோதெரப்பி வந்து நம்ம இது பண்ணலாம், கொஞ்சம் கொஞ்சமாக மூவ்மெண்ட் கொடுக்கும்போது அந்த நர்வ்ஸ் கட் ஆனதெல்லாம் வந்து ஒரு புது கனெக்ஷன் மாதிரி உண்டாகும். ஆனால் பண்ண வரைக்கும் எதுவுமே வந்து அவங்க கிட்ட சேஞ்சஸே தெரியல. கரெக்டாக 7 மாதத்துக்கு அப்புறம் என்னால் சுத்தமாக ட்ரீட்மெண்ட் வந்து ஃபண்ட் எதுவுமே கையில் அமௌண்ட் கிடையாது, வெளியில் யார்கிட்டையும் வாங்க முடியல. அப்போ வந்து ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட பேசும்போது தான் எனக்கு மிலாப் மூலயமா சொன்னாங்க, மிலாப்பில் வந்து நம்ம ஃபண்ட்ரைஸ் பண்ணலாம், ஃபண்ட்ரைஸ் பண்ணும்போது அதை யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொன்னாங்க. அது வரைக்கும் வந்து அவங்க ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கும் தெரியாது, இது மாதிரி ஆக்சிடென்ட் ஆனதுன்னு தெரியாது, யாருக்குமே தெரியாது. சொன்னதுக்கப்புறம் ஒரு பெரிய ஒரு ஃபண்ட்ஸ் அது ஒரு வாரத்திலே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 4 லட்ச ரூபாய்க்கு வந்து ஃபண்ட்ஸ் கலெக்ட் பண்ணாங்க. நாங்கள் அதுக்கப்புறம் அதை வச்சு கொஞ்சம் ட்ரீட்மெண்ட் பார்த்துட்டே இருந்தோம். பார்த்ததுக்கப்புறம் கரெக்டாக ஒரு அக்டோபர் மாதம் இருக்கும், அக்டோபர் மாதத்தில் வந்துட்டு இன்ஃபெக்ஷன் வர ஆரம்பிச்சிது. அதாவது இந்த மாதிரி பெட் ரிடனாக இருக்கிறவங்களுக்கு வந்து இன்ஃபெக்ஷன் வரும் அப்படின்ற மாதிரி டாக்டர் சொல்லியிருந்தாரு. ஆனால் அவங்களுக்கு வந்து இன்ஃபெக்ஷன்னா பிளட்டில் பெருசாக வரல, இந்த ட்ரக்கியாஸ்டமி போட்டு அந்த தொண்டைக்குழியில் வந்து அவங்களுக்கு ஃபுல்லாக இன்ஃபெக்ஷன். அப்போ என்னாச்சு, அந்த இன்ஃபெக்ஷன் வர வர நியூரலஜிக்கலாக கொஞ்சம் இம்ப்ரூவ்மெண்ட் ஆகிட்டு வந்தவங்க திரும்பியும் வந்துட்டு அதே அன்கான்ஷியஸ் ஸ்டேட்டுக்கு பின்னோக்கி இருக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இப்படியே போயிட்டு இருக்கும்போது கரெக்டாக ஒரு 1 இயர் தாண்டிடுச்சு. 1 இயர் தாண்டினோடனே வந்து அவங்களுக்கு அப்போ தான் லங்கு வந்து அஃபெக்ட் ஆக ஆரம்பிச்சு. லங்கு அஃபெக்ட் ஆக ஆரம்பித்தோடனே வந்துட்டு டாக்டர் வந்துட்டு பெருசாக அவர் வந்து ஆரம்பத்தில் சொன்ன ஒரே விஷயங்கள் சொல்லிட்டு, ஹோப் விடாதீங்க, நம்ம என்ன இருக்குதோ பெஸ்ட்டு பார்க்கலாம் அப்படின்ற மாதிரி அவங்களும் அவங்க சைடில் இருந்து சொல்லிட்டு அந்த லங் அப்சஸ் ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டாங்க. லங்கு வந்து ஃபுல்லாகவே சுருங்கிடுச்சு அவங்களுக்கு, அதனால வந்து அவங்களுக்கு மூச்சு விடுறதுக்குலாம் வந்து ரொம்ப சிரமமாயிடும். ஆனால் ஆப்ரேஷன் பண்ணால் வந்து அவங்களால வந்து தாங்க முடியாது, ஏன்னா இவ்வளோ நாள் வந்து படுக்கையில் இருக்கும்போது வந்து ஆப்ரேஷன் எதுவும் பாசிபிலிட்டி கிடையாது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. அதுக்கப்புறமா டாக்டர் வந்து இன்னொரு சர்ஜன் கிட்ட பேசிட்டு அவங்க வந்து ஐசிடி போட்டு ட்ரைன் பண்ணி எடுத்தாங்க. கிட்டத்தட்ட வந்து ஒரு 2.5 லிட்டர் தண்ணிக்கு மேலே வந்து ஒரு லங்கில் இருந்து மட்டுமே எடுத்து அதுக்கப்புறம் ஒரு 1.5 மாதம் ஃபுல்லாக ஹாஸ்பிட்டலில் கண்டினியூஸாக வச்சுருந்து பார்த்துட்டு ஒரு மைல்டு இம்ப்ரூவ்மெண்ட் வந்ததுக்கப்புறம் எங்களை திரும்பியும் டிஸ்சார்ஜ் பண்ணி அனுப்பிச்சிட்டு, இதுக்கப்புறம் ஹாஸ்பிட்டல் நியர்பையில் எங்கேயாவது இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க, ஏன்னா ரொம்ப லாங் டிஸ்டன்ஸ் வேண்டாம், ஏன்னா இந்த சுச்சுவேஷனில் வந்துட்டு நம்ம ரொம்ப தள்ளி இருக்கலாம் முடியாது அப்படின்ற மாதிரி அவங்க சைடில் இருந்து சொல்லிட்டாங்க. இப்போ இங்கே வந்து 3 மாதம் ஆகுது.
இந்த 3 மாசத்துல வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் கூட்டு வந்ததுக்கும் இப்போ இருக்கிறதுக்குமே வந்து கொஞ்சம் நியூரலாஜிக்கலாக வந்து நல்ல இம்ப்ரூவ்மெண்ட் வந்து அவங்க கொடுத்துருக்காங்க. கொஞ்சம் அதாவது வந்து இப்போ நாங்கள் கூப்பிடும்போது வந்து ஒரு 10 வாட்டிக்கு வந்து கார்த்திகா அப்படின்னு சொல்லி பேர் கூப்பிட்டோன்னா ஒரு வாட்டி அவங்க வந்து அந்த இது திரும்பும். ஸோ அந்த மாதிரி வந்து அவங்களுடைய ஃபுல் அசஸ்மெண்ட் பண்ணி இப்போ வந்து கொஞ்சம் இம்ப்ரூவ்மெண்ட்டுக்கு கொண்டு வந்திருக்கிறாங்க. இப்போ எனக்கு இல்லாமல் பார்த்தீங்கன்னா எங்கள் பாப்பாவுக்கு வந்துட்டு அம்மா வந்து ரொம்ப அதிகமாக ஞாபகம் இப்போ அதிகமாக ஆச்சு. முன்னாடிலாம் வந்து கேட்க மாட்டாங்க, ரொம்ப விளையாட்டுத்தனமாக தான் இருப்பாங்க. ஆனால் வந்து அவங்க அம்மா ஞாபகம் வந்துடும் அடிக்கடி. அம்மா வந்து அம்மாவை பார்க்கணும், அம்மா கூப்பிட்டு போங்க, அம்மா கிட்ட கூப்பிட்டு போங்க அப்படின்னு சொல்லுவாங்க. என் பாப்பாக்காகவும் அவங்க சீக்கிரமாக சரியாகணும். இப்போ நீங்கள் ஒர்க்கில் இருக்கீங்களாண்ணா? இல்லை, நான் வந்து ஆக்சிடென்ட் ஆகிட்டோடனே வீட்டில் அவங்கள பார்த்துக்கணும், அதனால நான் ஜாப் எல்லாமே விட்டுட்டேன் சார், குவிட் பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் வந்து கொஞ்சம் ஏதாவது நம்ம ஃபினான்ஷியலாக வேணுன்றதுக்காக என் கசின் கூட சேர்ந்து அவர் வந்து சின்னதாக பிஸ்னஸ் பண்ணிட்டு இருக்காரு, இந்த பேப்பர் பிஸ்னஸ் மாதிரி. அவர் கூட வந்து சேர்ந்து நானும் வந்து ஏதாவது கொஞ்சம் கொடுக்கறது, பொருள் டெலிவரி பண்ணுறது அந்த மாதிரி பண்ணிட்டு அவர் எனக்கு இந்த சைடில் வரதை நீ ஒன்று மெடிக்கலுக்கு யூஸ் பண்ணிக்கோ அப்படின்ற மாதிரி எனக்கு கொஞ்சம் அவர் சப்போர்ட் பண்ணுறாங்க. ஆனால் நிறைய ஃப்ரெண்ட்ஸுங்க இப்போ அப்புறம் மிலாப் மூலயமா நிறைய ஃபண்ட் ரைஸ் பண்ணி எங்களுக்கு வந்து அது மூலயமா நிறைய கொஞ்சம் ஃபண்ட்ஸ் கலெக்ட் ஆச்சு. அதெல்லாம் வச்சு தான் நாங்கள் கொஞ்சம் இப்போ ட்ரீட்மெண்ட் பார்த்துட்டு இருக்கோம் சார். மிலாப் உங்களுக்கு எவ்வளோ சப்போர்ட்டிவாக இருந்தது இதில்? அது நாங்கள் ஒரு லிங்க் மட்டும் எனக்கு கிரியேட் பண்ணி கொடுக்க சொன்னாங்க. கிரியேட் பண்ணி கொடுத்தோடனே அந்த ஒரு 1 வீக்கில் வந்து 4 lakhsன்றது வந்து ஒரு பெரிய டிஃப்ரென்ஸ் ஆச்சு. ஏன்னா அப்போ வந்து நான் என்னால் நர்சிங் கேர் வந்து பே பண்ண முடியல, அவங்களுக்கு மெடிசின்ஸ் வாங்க முடியல, அதுக்கப்புறம் வந்து பர்சனல் கேர் ஐட்டம்ஸ் நிறைய அவங்களுக்கு தேவைப்படும் சார். ஸோ அந்த மாதிரி எதுவுமே என்னால் வாங்க முடியாத ஒரு சூழ்நிலை இருக்கும்போது நான் எதிர்பார்க்காத விதமாக அந்த ஒரு 4 லட்ச ரூபாய் அந்த ஒரு வாரத்தில் கலெக்ட் ஆனது என்னால் வந்து ஒரு மாதத்துக்கு வந்து அதை வச்சு என்னால் பார்க்க முடிஞ்சது. இப்போ ஒரு 45 லட்சம் வரைக்கும் எங்களுக்கு மிலாப்பில் கலெக்ட் ஆகிருக்கு. பாப்பா வந்து எவ்வளோ தூரம் மிஸ் பண்ணுறாங்கன்னா என்ன பேசுவாங்களா அம்மா கிட்ட வந்து? நிறைய பேசுவாங்க அம்மா கிட்ட. எப்படின்னா வீட்டில் இருக்கும்போதே அவங்களுக்கு ஞாபகம் வந்துடும். நான் இப்போ ஃபோனில் வந்துட்டு எங்களோட வால்பேப்பர் தான் வச்சுருப்பேன், பார்த்தோன்னே வந்து நான் அம்மா பார்க்கணும் கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு வாங்கிடுவாங்க. அதுக்கப்புறம் இங்கே தெரப்பியில் இருக்கும்போது வீடியோ கால் பண்ணுவோம். நாங்கள் வீடியோ காலில் பேசும்போது வந்து அம்மா அம்மான்னு சொல்லிட்டு அவங்க நிறைய பேசிகிட்டே இருப்பாங்க. இங்கே பாப்பாவுக்கு சொல்ல தெரியல எப்படி இது பண்ணணும்னுட்டு. பட் ஆனால் அந்த விஷயங்கள் வந்து பார்க்கும்போது அம்மா வந்து எந்த அளவுக்கு வந்து மிஸ் பண்ணுறாங்க அப்படின்றது வந்து நம்மளால புரிஞ்சிக்க முடியுது. என்ன ஏஜ் ஆச்சுன்னா பாப்பாக்கு? இப்போ 3 வயசு ஆகும். ஆக்சிடென்ட் ஆகும்போது 6 மாசம் இருந்துச்சு. இது வரைக்கும் அவங்க பேசினதே இல்லை. ஆனா ஒரே ஒரு தடவை வந்து நாங்க பாப்பா பேர் சொல்லும் போது அழுதாங்க, கார்த்திகா வந்து அழுதாங்க. அப்போ எங்களுக்கு தெரிய வந்த விஷயம், பாப்பா வந்து அவங்க எந்த அளவுக்கு மிஸ் பண்றாங்க அப்படின்றதும் தெரியுது. என்னதான் அவங்களால பேச முடியல, கான்சியஸ் இல்லைனாலும், ஆனா அந்த பாப்பாவோட நினைப்புன்றது வந்து அவங்களுக்கு கண்டிப்பா இருந்துட்டு தான் இருக்கு. இதுல 2 பேருமே வந்துட்டு ஒவ்வொருத்தவங்களோட அவங்க அன்பை வந்து ரொம்ப மிஸ் பண்றாங்க. இது வந்து நிறைய விஷயங்கள் சொல்லணும்னா எமோஷ்னலா வந்து பிரேக் ஆயிடும் சார். இப்போ ஃபேமிலியில இப்போ நான் எமோஷ்னலா நான் பிரேக் ஆயிட்டேன் அப்படின்னா என்னை சுற்றி இருக்கிற எல்லாருமே வந்து ரொம்ப டவுன் ஆகிடுவாங்க. அதனாலே வந்து நான் பொதுவாக எந்த ஒரு விஷயத்தையுமே நான் பெருசாக எக்ஸ்பிரஸ் பண்ணிக்க மாட்டேன். நம்ம ஒரு இதில் உட்காந்துட்டோம் அப்படின்னா வீட்டில் இருக்கிற எல்லாருமே டவுன் ஆகிடுவாங்க. நாங்கள் டவுன் ஆகிட்டோம்னா இங்கே கார்த்திகா பார்க்கறது வந்து கம்மியாயிடும் அப்படின்றதுனால நான் பொதுவாக எந்த ஒரு விஷயத்தையும் எனக்குள்ள நிறைய இருக்கும், பட் ஆனால் நான் யார்கிட்ட நான் வெளியில் சொல்லிக்க மாட்டேன். நீங்கள் லவ் மேரேஜா? ஆமாம். இப்போ லவ் மேரேஜாக இருந்தாலுமே கூட ஏதாவது சின்ன சின்ன பிரச்சனைனா கூட டிவோர்ஸ் வாங்கிட்டு போயிடுறது அப்படின்ற சுச்சுவேஷன் நம்ம நிறைய பார்க்கணும். இவ்வளோ தூரம் நீங்கள் ஒரு பேக் போனாக இருந்து பண்ணுறீங்கன்னா எவ்வளோ தூரம் அந்த லவ் இருக்கு, எவ்வளோ தூரம் லவ் பண்ணுறீங்க? இது என்னால் ஒரு வார்த்தையாக சொல்ல முடியாது. நிறைய பேர் வந்து நிறைய நெகட்டிவாக என்கிட்ட பேசுவாங்க. நான் பேசுகிறவங்க கிட்டலாம் நான் ஒரே வார்த்தை தான் கேட்பேன், ஏன்னா இந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில் இருந்தால் கார்த்திகா விட்டுட்டு போக மாட்டாங்கல்ல. அப்போ வந்து என்ன எதுக்கு அந்த மாதிரி ஒரு வார்த்தை கேட்குறீங்க? எவ்வளோ நாளானாலும் நான் சரி பண்ணி நான் கூப்பிட்டு வருவேன், எனக்கு அந்த நம்பிக்கை இருக்கு, நீங்கள் எதுவும் என்கிட்ட நெகட்டிவாக பேசாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு நெகட்டிவாக பேசுகிறவங்கள நான் தள்ளி வச்சிருவேன் சார். அவ்வளோ. அதுக்கப்புறம் திரும்ப அவங்கள வந்து நான் இங்கே கூப்பிட்டு வரமாட்டேன், நான் எதுவும் பண்ண மாட்டேன். எனக்குள்ள இருக்கிற நல்ல விஷயங்களை வந்து வெளியில கொண்டு வந்தது கார்த்திகா தான். நான் எந்த மாதிரி இருக்கணும், நான் எப்படி எந்த ஒரு ஸ்டேட்டஸ்ல இருக்கணும் அப்படின்றது எல்லாத்தையுமே என்னை வந்து ஒரு கைட் பண்ணி ஒரு இதுல கொண்டு வந்தது கார்த்திகா தான். அது என்னால் வந்து சொல்ல முடியல சார். ரொம்ப ஒரு அம்மா வந்துட்டு ஒரு குழந்தைய வந்து எப்படி பார்த்துப்பாங்களோ அந்த மாதிரி வந்து என்ன நிறைய விஷயங்கள் அவங்க வந்து என்ன கேர் பண்ணியிருக்காங்க, எல்லாம் பண்ணியிருக்காங்க. இப்போ கையில் அவங்களுக்கான அந்த பேடு, இந்த ட்ரீட்மெண்ட் இதெல்லாம் பார்க்குறோம். என்ன ட்ரீட்மெண்ட் இப்போ போயிட்டு இருக்குன்னா எதனால அந்த பேடு அப்படின்றதெல்லாம்? இதெல்லாம் வந்துட்டு ஸ்பிளிண்ட்டுன்னு சொல்லுவாங்க. அந்த கை கால் வந்துட்டு இது மடிச்சிக்க கூடாது, மடிஞ்சிருச்சுன்னா திரும்ப அதை வெளியில கொண்டு வர்றதுக்கு கொஞ்சம் நாள் ஆகும் அப்படின்றதுக்காக அந்த ஸ்பிளிண்ட் எல்லாமே போட்டிருக்காங்க. இப்போ வந்து சாப்பிட முடியாது, அவங்களால முழுங்க முடியாது. அதனால ஃபர்ஸ்ட் வந்து ரைஸ் டியூப் போட்டிருந்தோம், மூக்கொலியர் டியூப் போட்டிருந்தோம். அதுவும் ஒரு கொஞ்ச நாளுக்கு அப்புறம் ஆஸ்பிரேஷன் ஆக ஆரம்பிச்சிருச்சு. வாமிட் வந்தவொடனே தான் அந்த லங் அப்சஸ் அதெல்லாம் ஆனவுடனே
அந்த டியூப் இதுக்கப்புறம் இருக்கிறதும் வந்து நல்லதில்லை அப்படின்னு சொல்லிட்டு தான் வயிற்றுல அவங்களுக்கு ஓப்பன் பண்ணி பெக் டியூப் போட்டுட்டாங்க. இப்போ ஸ்ட்ரைட்டாக இந்த டியூப் வழியாக தான் அவங்களுக்கு வந்து சாப்பாடு, அதை வந்து எல்லாமே வந்துட்டு ஒரு ப்ரோட்டீன் பவுடர் கொடுப்பாங்க. அப்புறம் வந்து இங்கே வந்ததுக்கு அப்புறம் தான் வந்து அவங்களுக்கு கிச்சன் ஃபீட்ஸ்ன்னு சொல்லிட்டு ஆட் பண்ணியிருக்காங்க. கஞ்சி கொடுப்பாங்க, ஓட்ஸ் கஞ்சி தனியாக அது பண்ணுவாங்க, ரைஸ் கஞ்சி கொடுப்பாங்க. தெரப்பியை பொறுத்த வரைக்கும் காலையில் ஒரு 10 மணிக்குள்ளே வந்து அவங்களுக்கு தேவையான பர்சனல் கேர் எல்லாத்தையும் முடிச்சிட்டோம் அப்படின்னா அவங்கள வந்து தெரப்பி ஹாலுக்கு ஷிஃப்ட் பண்ணிவிடுவாங்க. அங்கே போயிட்டு சைக்கிளிங் கொடுப்பாங்க. எந்த அளவுக்கு வந்து உடம்பு கை கால்லாம் வந்து அவங்களுக்கு அசைவு கொடுக்குறோமோ அப்போ தான் மூளையில் வந்து புதுசாக வந்து ஒரு நியூரான்ஸ் வந்து ஜென்ரேட் ஆகும். அதுதான் வந்து ஏற்கனவே டேமேஜ் ஆன இடத்த அதை டேக் ஓவர் பண்ணும்போது தான் அவங்களால வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வந்து ரெக்கவர் ஆகி வெளியில் வர முடியும். ஆனால் ரெக்கவர் ஆனாலும் 100% பழைய மாதிரி இருப்பாங்கன்னு எங்களால் சொல்ல முடியாது அப்படின்ற மாதிரி ஒரு இந்த மாதிரி இருக்கிறதுக்கு என் கூட உட்காந்து பேசிகிட்டு இருந்தால் எனக்கு போதும். எனக்கு 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 தேவை அதுதான். என் கூட பழைய மாதிரி பேசிகிட்டு இருந்து அவங்களுக்கு இந்த மாதிரி இல்லாமல் பாப்பாவுக்கு ஏதாவது சொல்கிறது அந்த மாதிரி இருந்தாங்கன்னா எனக்கு அது போதும். வணக்கம்மா. வணக்கம் சார். நீங்கள் வந்து கார்த்திகா அவங்களுக்கு மாமியார். மாமியார். எப்படி பார்த்துக்கிறீங்கம்மா நீங்கள் கார்த்திகா? எனக்கு ஒரு பொண்ணு மாதிரி தான் சார் அவங்க. ஏன்னா இப்போ நம்ம வீட்டில் ஒரு பொண்ணுக்கு இந்த மாதிரி ஒரு சூழ்நிலை வந்திருந்தா நம்ம விட்டுட்டு போக மாட்டோம் இல்லைங்களா. அதனால வந்துட்டு நம்ம பொண்ணுக்கு எப்படி செய்யுமோ அந்த மாதிரி என்னால் எவ்வளோ முடியுமோ நான் அவங்களுக்கு அதை செய்கிறேன் சார். இன்னை வரைக்கும் செய்வேன். அவங்க மாதிரி நல்லபடியாக எழுந்து உட்கார்ந்தாலும் நான் அவங்களுக்கு கடைசி வரைக்கும் நான் செய்யணும்னு ஒரு எனக்கு ஒரு இருக்கு சார். எந்த அளவுக்கு அவங்க வலியை தாங்கிட்டு இருக்காங்க? வலின்னு பார்த்தீங்கன்னாக்கா சொல்றதுக்கே முடியாது சார். அந்த அளவுக்கு அவங்களால வாய் தான் இல்லைங்க சார். அவங்களால எனக்கு இந்த இடம் வலிக்குது, இவ்வளோ கஷ்டம் எனக்கு இருக்குதுன்னு அவங்களால சொல்றது தான் அவங்களால முடியாது. ஆனால் அவங்களுக்கு வந்து அந்த முகத்தில் அந்த ரியாக்ஷன் வரும். அப்புறம் 2 கை தூக்குவாங்க, 2 கால் தூக்குவாங்க. அந்த காஃப் வர சமயத்தில் வந்துட்டு நமக்கே அதுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கும். நம்ம திருப்பி பொசிஷன் போடுறோம்னு பார்த்தீங்கன்னா அப்போ வந்து அந்த இந்த சைடு பெயின் இருக்கிறப்போ அவங்களுக்கு தன்னறியாமல் அந்த காஃப் வந்துகிட்டே இருக்கும். இப்போ நமக்கு புரியுது இந்த நிலைமை, ஆனால் அந்த குழந்தைக்கு புரிஞ்சுக்கிற பக்குவம் இல்லை. ஆனால் அந்த குழந்தையும் அம்மா கிட்ட பேசும்போது உங்களுக்கு எப்படி இருக்குமா? எனக்கு இப்பயே அழை வருது சார். ஆனால் நான் அந்த அழையை கண்ட்ரோல் பண்ணி தான் சார் உங்ககிட்ட நான் பேசுறேன். என்னன்னு கேட்டிங்கன்னா, இப்போ ஒரு பையனுக்கு வந்துட்டு ஒரு மனைவி இல்லைன்னா இன்னொரு மனைவி கிடைப்பா சார். ஆனால் ஒரு குழந்தைக்கு இன்னொரு தாய் கிடைக்க மாட்டேன். சீக்கிரமா சொன்ன மாதிரி அந்த மீண்டும் குழந்தைக்காக அவங்க சீக்கிரம் அடிச்சுங்க சார். இப்போ ஊர்ல நிறைய பேர் நிறைய விதமா பேசுவாங்கம்மா. நான் அண்ணா கிட்ட கேட்கல. அப்படி என்னெல்லாம் பேச்செல்லாம் நீங்க கேக்குறீங்க சார்? எனக்கு எங்க ரிலேஷன்லயே பாத்தீங்கன்னா, ஏன் இப்படி நீங்க வச்சுட்டு இவ்வளவு பணம் செலவு பண்ணிக்கிட்டு எல்லாருக்கிட்டையும் நீங்க கேட்டுக்கிட்டு ஏன் இந்த மாதிரிலாம் நீங்க ரிஸ்க் எடுக்கிறீங்க? விட்டுட்டு இன்னொரு கல்யாணம் நீ பண்ணலாம் இல்ல? எனக்கு இன்னொரு பையன் இருக்காப்ப சார், அவனுடைய லைஃப் இருக்கு இல்லையா, அவன லைஃபையும் பார்க்கணும். இவனுக்கு இன்னொரு கல்யாணம் பண்ணிடலாம், எதுக்கு இவ்வளவு நேரம் பண்ணீங்க? ஆனா வந்துட்டு எனக்கு அந்த எண்ணம் இது வரைக்கும் வந்ததில்ல சார். அவ நல்லா இருக்கிறா, அவளால திரும்பி பேச முடியல, அவ்வளவுதான். மற்றபடி நம்ம சொல்றது எல்லாமே அவ புரிஞ்சுக்கிற தன்மை இருக்கு. அந்த மாதிரி ஒரு உணர்வு இருக்கிறவங்க எங்களே வந்து பார்க்காதீங்க, கார்த்திகாவை வந்து நீங்க யாரும் பார்க்காதீங்க. அவ கண்டிப்பா எழுந்து அவ பழைய மாதிரி அவளோட அவ புருஷனோட அவ குழந்தையோட அவ நல்ல குடும்பம் பண்ணுவா. அது நீங்க பாப்பீங்க. அதனால வந்துட்டு எனக்கு இந்த மாதிரி ஒரு இது எனக்கு சொல்றாதீங்க. அது எனக்கு தாங்க சக்தியும் கிடையாது, அந்த மாதிரி எண்ணம் எனக்கும் கிடையாது, என் பையனுக்கும் கிடையாது. அதாவது அந்த மாதிரி அவன் மனசுல சொல்லி அவனுக்கு வந்து அந்த ஒரு தப்பான ஒரு உணர்வை உண்டு பண்ணிடுது. நீங்க யாருமே பார்க்கவும் வராதிங்கன்னு சொல்லிட்டு தான் சார் நான் எல்லாத்தையுமே நான் சொல்லுவேன். இங்க இருந்து இந்த பூவந்திலிருந்து நம்ம வீட்டுக்கு கூட்டு போனோம்னா அவங்க நடக்க வச்சுதான் கூட்டு போகணுன்ற ஒரு வைராகியம் எனக்கு இருக்கு சார். ஏன்னா அவங்க புருஷனை அவ ரொம்ப நேசிப்பா. அவனுக்காகவும் அந்த குழந்தைக்காக அவன் மீண்டு வருவான்ற ஒரு நம்பிக்கையில தான். ஆனா அதை மீண்டு வந்தாங்க சார். இந்த 3 வருஷத்துல இந்த 3 மாசம்ன்றது ரொம்பவே நல்லா ரொம்ப எனக்கு உண்மையிலே வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப சந்தோஷம், ரொம்ப அதிகம். அதான் சார் நடக்க வச்சு கூட்டு போகணும் அப்படின்னு சொல்றேன்னாக்கா எனக்கு இங்க வந்ததுக்கு அப்புறம் அவங்க பண்ற ஒவ்வொரு மூமெண்ட்டும் பார்த்ததுக்கு அப்புறம் எனக்கு ஒரு நம்பிக்கை வந்துருக்கு சார், அவங்க கண்டிப்பா நடப்பாங்க அப்படின்னு சொல்லி. ஏன்னா வீட்டுல வந்துட்டு பாத்தீங்கன்னா ஐ மூமெண்ட் நல்லா இருக்கும். அதாவது அவங்க வந்து இன்வாலண்டரியா பாப்பாங்க பண்ணுவாங்க. ஆனா இங்க வந்ததுக்கு அப்புறம் நம்ம கூப்பிட்டோம்னாக்கா ரைட் சைட்ல டக்குன்னு திரும்புறது இப்பதான் சார் அவங்களுக்கு சொன்ன மாதிரி சீக்கிரம் அவங்க மீண்டு வரட்டும். நீங்க குடும்பத்தோட இன்னும் மகிழ்ச்சியா இருப்பீங்க, நாங்களும் அதை பார்க்கணும். இது இன்னும் சப்போர்ட் அப்படின்னா இன்னும் எவ்வளவு அமௌண்டா தேவைப்படுது அந்த மாதிரி? இப்போ வந்து ஒரு சில இதுக்கெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா இவ்வளவு டைம் ஃப்ரேம்னு சொல்லிடுவாங்க. ஆனா எனக்கு வந்து முழுக்க சப்போர்ட்டிவ் கேர் தான். எப்போ சரியாவாங்கன்றதெல்லாம் வந்து சரியா சொல்ல முடியாது அப்படின்றதுதான் எல்லார்கிட்ட இருந்தும் வர ஒரே ஒரு இதுதான். இப்போ நார்மலா வந்து பாத்தீங்கன்னா மெடிசின் வகையில் ஒரு மாதத்துக்கு வந்து எப்படியும் வந்து ஒரு 50,000 to 60,000 ரூபாய் வரைக்கும் ஆகும் எனக்கு. அது இல்லாமல் நர்சிங் கேர் தனியாக அவங்க 24 மணி நேரமும் அவங்க கூடவே இருந்து தான் பார்த்துக்கிறாங்க. அதுக்கு தனியாக அவங்களுக்கு பேமெண்ட் ஒன்று பண்ணுறோம். இங்கே தெரப்பியில் வந்து அதுக்கு தனியாக ஒரு மாதத்துக்குன்னு சொல்லிட்டு இவங்க ஒரு பேமெண்ட் பண்ணுற மாதிரி ஆகிடுது. அப்புறம் பர்சனல் கேர் ஐட்டம்ஸ் வந்து தனியாக இப்போ வந்து அவங்க வந்து டைப்பர் வீட்டில் தான் இருக்காங்க. ஸோ டைப்பர், அதுக்கப்புறம் இந்த ஹேர் பெட் மெயின்டெனன்ஸ், அதுக்கப்புறம் வந்து எக்யூப்மெண்ட்ஸ்லாம் வந்து ஒரு சில நான்
வெளியில் வந்து வாடகைக்கு தான் எடுத்திருக்கேன். ஏன்னா கொஞ்சம் காஸ்ட் அதிகம் அப்படின்றனால. அப்போ அந்த எக்யூப்மெண்ட் சார்ஜஸ் இந்த மாதிரி வந்து எப்படியும் ஒரு மாதத்துக்கு வந்து 2.5 to 3 லட்ச ரூபாய் வந்து எனக்கு ஆயிடுது சார். அதனால் இவ்வளோ அமௌண்ட்டுன்றது வந்து என்னால் சரியாக சொல்ல முடியல. ஒரு மாதத்துக்கு குறைஞ்சது 2.5 to 3 லட்ச ரூபாய் வரைக்கும் கண்டிப்பாக ஆகுது சார். நீங்கள் சொன்ன மாதிரி அவங்க சீக்கிரமாக ரெக்கவர் ஆயிடுவாங்க. நீங்கள், பாப்பா, உங்கள் மனைவி எங்கெல்லாம் போகணும்னு விருப்பப்படுறீங்க? பீச்சுக்கு வந்து ஃபேமிலியாக போகணும் அப்படின்றது ரொம்ப ஆசை. அதே போல் நாங்கள் மேரேஜ் ஆகிட்டு இப்போ எங்கேயாவது ஒரு கோவிலுக்கு போகிறோம் இல்லை எங்கன்னா வெளியில் போகிறோம் அப்படின்னா நாங்கள் போன எல்லா இடத்துக்கும் நாங்கள் ஃபேமிலியாக போயிட்டு திருப்பி அந்த மூமெண்ட்ஸை வந்து கேப்சர் பண்ணணுன்றது அவங்களோட ஆசை. நாங்கள் 2 பேர் எங்கெங்கே போய் பார்த்தோமோ அதெல்லாம் வந்து என் குழந்தையும் கூட்டு போய் காட்டணும் அப்படின்றது அவங்களோட ஆசையாக இருந்துச்சு. ஃபேமிலி சப்போர்ட், அந்த உங்களுடைய சப்போர்ட், அந்த லவ் அப்படின்றது ரொம்ப பியூட்டிஃபுல்லாக கேட்கும் போதே. அதுக்காகவே அவங்க சீக்கிரம் மீண்டு வருவாங்க. அந்த நிலைமையில நாங்கள் மறுபடியும் உங்களை சந்திக்கிறோம். ரொம்ப நன்றி. உண்மை வழி நீ நடந்தே போவதுதான் வாழ்வினரம். அன்பின் கொடி ஏற்றி வைக்க துணை சேரும் கோடி கரம். பேடல் இல்லாத உயிருண்டோ சொல்லம்மா, எல்லாம் உன்